சொற்களின் அர்த்தங்கள் பாகம் 4. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் என்ற வார்த்தை குறித்து தியானிப்போம். கர்த்தர் என்ற சொல்லானது பெயரை குறிக்கக்கூடிய சொல்லல்ல. கர்த்தர் என்ற சொல்லானது முதலாளி, எஜமான், அதிபதி, காரணமானவர், செயல்களை செய்பவர் என்பவைகளை குறிப்பிடுகிறது. கர்த்தர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதால் தமிழ் வேதாகமத்திலே பிதாவையும் குமாரனையும் கர்த்தர் என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அர்த்தங்களில் பிதாவிற்கும் கிறிஸ்துவிற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னவென்றால், பிதா கிறிஸ்துவை விட எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கின்றார் என்பதே ஆகும். இதை குறித்து கிறிஸ்துவே கூறியிருக்கின்றார். யோவான் 14:28 ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்றும், யோவான் 10:29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் என்றும் கிறிஸ்து கூறியிருக்கின்றார். மேலும் பிதாவாகிய கடவுள் எபிரெயர் 6:13 ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொண்டார் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவே கூறிவிட்டார், பிதா என்னிலும் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று. எனவே அவர் பிதாவிற்கு எல்லாவற்றிலும் சமமானவர் அல்ல என்பது தெளிவாகிறது. மேலும் 1 கொரிந்தியர் 11:3 கிறிஸ்துவிற்கு பிதா தலையாக இருக்கின்றார் என பவுல் கூறுகின்றான். எனவே கர்த்தர் என்ற சொல்லில் உள்ள 5 அர்த்தங்களில் கிறிஸ்துவை காட்டிலும் பிதா பெரியவராக இருப்பதை மேலும் விவரமாய் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், முதலாளி என்ற வார்த்தைக்கு பதிலாக பிதாவை முதன்மையான முதலாளி என்றும், எஜமான் என்ற வார்த்தைக்கு பதிலாக பிதாவை முதன்மையான எஜமான் என்றும், அதிபதி என்ற வார்த்தைக்கு பதிலாக பிதாவை ஏக சக்கராதிபதி, அதாவது அண்ட சராசரங்களுக்கும் அல்லது சர்வலோகத்திற்கும் அதிபதி என்றும், காரணமானவர் என்பதற்கு பதிலாக பிதாவை அனைத்து நன்மைகளுக்கும் மூல காரணமானவர் என்றும், செயல்களை செய்பவர் என்பதற்கு பதிலாக பிதாவை சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றும் அழைப்பதற்கு பிதா எல்லாரிலும் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கின்றார். மேலும் 1 யோவான் 4:4 ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என இவ்வசனம் பிதாவையே குறிப்பிடுகிறது. அதற்கு அடுத்து கிறிஸ்துவையும் கர்த்தர் என்று பல வசனங்கள் உறுதிப்பட கூறுகின்றன. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்றாலே கிறிஸ்துவே என சான்றளிக்கின்றன. எனவே கிறிஸ்துவும் முதலாளியாக, எஜமானராக, அதிபதியாக, காரணமானவராக, செயல்களை செய்பவராக இருக்கின்றார். பிதாவிற்கு அடுத்து அனைத்திற்கும் பெரியவராக இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆவார். கிறிஸ்துவிற்கு அடுத்து
மற்ற யாரும் எவரும் பெரியவர் இல்லை. கிறிஸ்துவிற்கு அடுத்து கிறிஸ்துவை போல கர்த்தர் என்றோ, கிறிஸ்துவுக்கு அடுத்து கிறிஸ்துவை போல சமமானவர் என்றோ யாரும் இல்லை. லூக்கா 1:32 மரியாளிடத்தில் தூதன், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று கூறினான். கிறிஸ்துவே தன்னை பெரியவர் என்று கூறியுள்ளதை வாசிப்போம். மத்தேயு 12:6 தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றும், வசனம் 41 யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றும், வசனம் 42 சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றும் கிறிஸ்து கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கின்றார் என்றும், எபேசியர் 4:15 கிறிஸ்து தலையாக இருக்கின்றார் என்றும் பவுல் கூறுகிறான். பிதாவிற்கு அடுத்து கிறிஸ்து ஒருவரே கர்த்தராகவும் பெரியவராகவும் தலைவராகவும் தலையாகவும் இருக்கின்றார். மூன்றாவதாக, கர்த்தன் கர்த்தாக்கள் என்பது பதவியை அல்லது தலைமை பொறுப்பை குறிப்பதால் முதலாளி, எஜமான், அதிபதி, தலைவர், காரணமானவர், செயல்களை செய்பவர் ஆகிய அர்த்தங்களை உடையதாக இருக்கின்றன. ஆகையால் கர்த்தன் கர்த்தாக்கள் என்ற வார்த்தைகளை முக்கிய பதவியில் தலைமை பொறுப்பில் உள்ள மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வேதாகமத்தில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 8:5 வானத்திலேயும் பூமியிலேயும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் என்று வசனத்தில் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்ததாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45:8 தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும், நன்றாக இந்த இடத்திலே கவனியுங்கள், அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தார் என்று யோசேப்பு கூறுகின்றான். ஆதியாகமம் 15:2 ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு, இங்கே கொஞ்சம் கவனமாக கவனிங்க, என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கின்றானே என்றான். 1 நாளாகமம் 27:4 அவன் வகுப்பிலே, நன்றாக இந்த இடத்துல கவனிங்க, அவன் வகுப்பிலே மிக்லோத் தலக்கர்த்தனாயிருந்தான். நாகும் 3:17 இங்கே நல்லா கவனிங்க, உன் தலக்கர்த்தர் பெருங்கலிகளுக்கும் சமானமாய் இருக்கிறார்கள் என அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தன் கர்த்தாக்கள் என்பது முக்கிய தலைமை பதவி பொறுப்பில் உள்ளவர்களை குறிக்கக்கூடியதாக உள்ளது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடியுதுங்களா? குறிப்பு, எத்தனை கர்த்தாக்கள் இருந்தாலும் கர்த்தாக்களுக்கெல்லாம் பெரிய கர்த்தாவாக பிதாவும், பிதாவிற்கு அடுத்து அனைவருக்கும் அனைத்திற்கும் கர்த்தராக இருப்பவர் கிறிஸ்துவும் ஆவார்கள். அடுத்த வீடியோவில் தேவன் என்ற வார்த்தையை குறித்து தியானிப்போம்.